பாட்டு. அனைவரையால் ஜெபக்குழுவின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளையர் இயக்குனரின் உடல்நல நலனுக்காகவும் இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர்களுக்காகவும் நம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளையர் பணிக்குழுவின் முதன்மை அலுவலக பொறுப்பில் உள்ள இளைஞர்களுக்காகவும் லக்னோ மறைமாவட்ட இளையர் இயக்குனர் அனுப்பி டோமிக் பிட்சோ அவர்கள் மதமாற்றம் செய்ய முயன்றதாக போய் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு நீதி கிடைத்திடவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் குறிப்பாக சிறுவர் சிறுமியருக்கு எதிராக நம் நாட்டில் நிலவும் வன்முறைகள் முற்றிலும் ஒழியவும் குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர் இறைவன் அருளால் விரைவில் சுகப்பெற்று வீடு திரும்பவும் சிறப்பாக இன்றைய ஜெப வழிபாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் மேரியின் கைப்பணி பெண்கள் சபை மாகாண தலைவர் மதிப்பிற்குரிய அர்ஜுனர் மேரி அஸ்தி அவர்களின் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் அவர்களின் சபையின் வளர்ச்சிக்காகவும் நாம் மன்றாடுவோம். ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்தர், ஜோஸ், டேனியல், லூயிஸ், பால், மேரி, மேரி, ரொசாரியோ, தாக்ஷா, இனிஷ், வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி, கேத்ரின், நான்சி, குழந்தை, ஷியான்சி, மேரி, இருதய மேரி, ஜெயக்குமாரி, உஷா, நிர்மலா, லீமாரோ, சிவானந்தன், அஜித்குமார், திரு மார்டின் ஃப்ரெஷ், திருமதி பெல்சி, வேளாங்கண்ணி, மெர்சி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும் வினோதா மேரி அவர்களுக்கு பிறந்திருக்கும் குழந்தை விக்டோரி அவர்களுக்கு பிறந்திருக்கும் இரட்டை குழந்தைகள் நல்ல உணர்ச்சிகள் பெற்று வீடு திரும்பவும் சிறுநீர்கள் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்திருக்கும் பிரையன் அவர்கள் விரைவில் நலம் பெறவும் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் யுனைடெட் போக்குவரத்து பயண பின்னரை நலன் மற்றும் வைத்துக் கொண்டிருக்கிற டொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில் ஆட்சி பெறவும் திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் சலேசியர் ஆலய கட்டுமான பணி ஆகிய நடைமுறையில் நடைபெறவும் காமராஜர் நகர் மங்களவார்த்தை அன்னை ஆலய பள்ளிக்கூட கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும் தொகுதாவூர் புனித பாத்திமானை ஆலயம் மற்றும் உடம்பரம்புரை டோமியர் ஆலயம் கட்டிய முயற்சி பெறவும் செல்வ டிவால்டோ அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கும் புதிய நடைமுறையில் கட்டி முடிக்க பெறவும் நாம் அன்றாடுவோம். சந்தோஷ், பீட்டர், மகேஷ், ஐசாலி, அன்பரசி ஆகியோர் அரசுகள் வெற்றி பெறவும் டேனியல் ஜான் அவர்கள் வெளிநாடு நல்ல முறையில் பெறவும் சிறுவன் ரெம்சிஸ் மற்றும் கணேஷ்குமார் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறவும் மதன், தென்னரசு, நந்தினி ஆகியோர் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறவும் செல்வன் ரிச்சர்ட் மற்றும் செல்வன் ருபேஷ் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் அருட்சகோதரர் ஜான் லூகா, பேட்டி ராணி ஆகிய சிவராமன் பார்வை, ராபர்ட் ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தபொன்னேரி, செல்வகுமார், அருணா, கோபி, லதா, விஜி, சத்யா, ஆதி, அற்புதன், பிரபாகரன், ரொசாரியோ, விக்னேஸ்வரி மற்றும் அருட்சகோதரர் கிரண்ராஜ் அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வன் திருச்சி மற்றும் செல்வன் வெற்றிலன் அவர்கள் பணிச்செய்யும் நிலையில் நல்ல பணிச்சுகள் எழுதவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான்பால், தர்மராஜ், சுரேந்திர, ஜெயன், சுதா, நோயன், பிரதீப் குமார், கீர்த்தனா ஆகியோர் வாழ்த்துக்களை அமைவோம். சுதா, ராமமூர்த்தி, ரமேஷா, பிரதீபிகா, பிரதீப் மூனா, ராதா, ஜெயஸ்ரீ, தினகரன், சைலகா, ராஜ்குமார், ஜான்சி, பாஸ்கர், லலிதா, ஆண்டோ, நான்சி, ஆகாஷ் பாண்டியன், ஜெயராஜ், சுந்தரராஜன், நான்சி, தோஷ், ஆஷா, ஜெயசங்கர், மணிஷா, தினேஷ், வினோதினி, சதீஷ், ஆனந்தி ஆகிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் பிரசாந்த் பிரியா தம்பதிக்கு பிறந்திருக்கும் குழந்தை இளைஞர்கள் பெறவும் எல்சனிபிதா மற்றும் பேட்ரிக் லாரன்ஸ் தம்பதிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் குழந்தை பெறவும் திருமதி அவர்களுக்கு அவர்களும் நல்ல முறையில் சுழற்சிகள் பெற்று ஆரோக்கியத்துடன் குழந்தையை பெற்றிருப்போம் நாம் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளையர் குழுவினர் செயல்பாட்டிற்காகவும் மிக வரும் திட்டங்கள் இளையர் குழு தலைவர்கள் அனைத்து பங்குகளிலும் ஓரணியில் செயலாற்றுவது அவர்களுக்காகவும் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்குகளிலும் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் மேலும் தினசரி வழிபாட்டின் 1050ஆம் நாள் விழா நல்ல முறையில் நடைபெறவும் அதில் இளைஞர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டும் என்றும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களை சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த வழிபாட்டு மாண்டவருடன் துடிப்போமாக. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாற்றி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இன்றைய புனிதர் கான்ஸ்டான்டினோப்பிள் புனித யூப்ரசியா. இவரின் பிறப்பு 380 கான்ஸ்டான்டினோப்பிள் கிழக்கு ரோம பேரரசு. இவரின் இறப்பு மார்ச் 13, 410 டிபைட் எகிப்து இயற்கை மரணம். புனித யூப்ரசியா 380 ஆண்டு கான்ஸ்டான்டினோப்பிளை சேர்ந்த ஆண்ட்ரிகோனஸ் என்பவருக்கு மகளாக பிறந்தார். இவர் மன்னர் தியோடீசியஸ் என்பவருக்கு நெருங்கிய உறவினர். சிறு வயதிலேயே புனித யூப்ரசியாவின் தந்தை இறந்துவிட அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய உறவினராகிய மன்னர் தியோடீசிஸின் கண்காணிப்புக்கு கீழ் வந்தார்கள். தியோடீசிஸோ இளமையாக இருந்த புனித யூப்ரசியாவின் தாயை வேறொருவருக்கு மனம் முடித்து கொடுக்கவும் புனித யூப்ரசியாவை இளைஞன் ஒருவனுக்கு மனம் முடித்து கொடுக்கவும் திட்டம் தீட்டினார். விஷயம் அறிந்த புனித யூப்ரசியா தாயார் புனித யூப்ரசியாவை தன்னோடு தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி போனார். அப்போது புனித யூப்ரசியாவுக்கு வயது வெறும் 9 தான். எகிப்துக்கு ஓடி போன புனித யூப்ரசியாவும் அவருடைய தாயாரும் ஒரு துறவற மடத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். துறவற மடத்தில் இருந்த சமயத்தில் அங்கிருந்த துறவிகளின் வாழும் முறையை பார்த்துவிட்டு புனித யூப்ரசியா தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்றவன் எண்ணம் கொண்டு அவர்களை போன்றே வாழத் தொடங்கினார். ஒரு சமயம் மடத்தில் இருந்த தலைமை சகோதரி புனித யூப்ரசியாவுக்கு துறவற ஆடையை கொடுத்த போது அதனை அணிந்து கொண்டு தன்னுடைய தாயிடம், அம்மா, என்னுடைய திருமண ஆடை எப்படி இருக்கின்றது என்று கேட்டார். தாய் அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் தன் மகளுக்கு துறவற வாழ்வின் மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது என்று மனதிற்குள்ளாகவே நினைத்து பெருமிதம் கொண்டார். இது நடந்த சில நாட்கள் கழித்து புனித யூப்ரசியாவின் தாயார் அவரை விட்டு பிரிந்து இறைவனிடம் சேர்ந்தார். இதனால் பெரிதும் வருத்தமடைந்த புனித யூப்ரசியா அதன் பிறகு தன் வாழ்வு முழுவதையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க தொடங்கினார். இதற்கிடையில் புனித யூப்ரசியா எங்கும் இருக்கின்றார் என்ற செய்தியும் அவருடைய தாயார் இறந்து போன செய்தியையும் கேள்விப்பட்ட மன்னர் தியோடீசியஸ் ஆள் அனுப்பி புனித யூப்ரசியாவை கூட்டி வரச் சொன்னான். ஆனால் புனித யூப்ரசியாவோ கடிதம் ஒன்றில், நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன், அதனால் வேறு யாரையும் மணப்பதாக இல்லை என்றும், சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்றும், தோட்டத்தில் அடிமைகளாக இருப்பவர்களை விடுதலை செய்து அனுப்பிவிடவும் என்று எழுதி அதனை மன்னரிடத்தில் அனுப்பி வைத்தார். அதனை படித்த பார்த்த தியோடீசியஸ் அதன் பிறகு புனித யூப்ரசியாவை தொந்தரவு செய்யவில்லை. புனித யூப்ரசியா துறவு மடத்தில் இருந்த சமயங்களில் மிகவும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தார். சாத்தான் அவரை பல விதங்களில் சோதித்து பார்த்தது. அத்தகைய தருணங்களில் எல்லாம் அவர் மிகவும் மன உறுதியாக இருந்து சாத்தானை வெற்றி கொண்டார். புனித யூப்ரசியாவிடம் நிறைய நோயாளிகள் அழைத்து வரப்பட்டார்கள். புனித யூப்ரசியா அவர்கள் மீது சிலுவை அடையாளம் வரைய அவர்கள் நோய் நீங்கி நலம் பெற்றார்கள். இப்படி இறைவனுக்கு உகந்த அடியவராக வாழ்ந்த புனித யூப்ரசியா 410 ஆண்டு இறையடி சேர்ந்தார். கான்ஸ்டான்டினோப்பிள் நகர் புனித யூப்ரசியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி. குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் ஃபீச்சர் டாபிக் டாம் க்ரூஸ். How many of you have heard about Tom Cruise? Tom Cruise அப்படின்றவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஒரு தம்ஸ் அப் இருக்கு. வேற யாருக்குமே டாம் க்ரூஸ் யாருன்னு தெரியாதா? ஓகே, let's know about him. Tom Cruise is a renowned American actor and producer born on July 3, 1962 in New York. With a career spanning over 4 decades, Cruise has solidified his status as one of Hollywood's most iconic and bankable stars. Cruise's breakthrough role came in the 1983 film Risky Business. How many of you have heard of this movie named Risky Business? Risky Business அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தெரியுமா? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. Okay, thank you for responding. So in this film, he portrayed a charming high school student.
He further cemented his status as a leading man with roles in movies like Top Gun, which was released in 1986, where he played Maverick, a cocky fighter pilot, and Rain Man in 1988, where he starred alongside Dustin Hoffman. The Top Gun அப்படின்ற ஒரு ஃபேமஸான மூவி இவர் தான் நடிச்சிருக்காரு. டாப் கன் மூவி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல பார்த்திருக்கீங்களா? நோ. ஓகே, ஸோ கண்டிப்பா டாப் கன் இந்த மூவிலாம் நீங்க பார்க்கணும். ஐ வுட் சஜஸ்ட் எவ்ரி ஒன் ட்ரை வாட்சிங் திஸ் மூவி. ஸோ ஒன் ஆஃப் க்ரூஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசஸ் இஸ் த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ். மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்களா? ஓகே, கிரேட். ஐ கெட் thumbs up from Shalini. ஸோ மிஷன் இம்பாசிபிள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுல வந்து இவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, which began in 1996 and has seen him perform jaw-dropping stunts and captivate audiences worldwide with his portrayal of IMF agent Ethan Hunt. His dedication to performing his own stunts has garnered widespread acclaim and set new standards for action cinema. So usually when people act in action cinema, they use a dupe for instead of the original character. But ஆனா இவரோட ஃபேமஸான ரீசனே இவர் தான் எல்லா ஸ்டன்ஸும் பண்ணியிருக்காரு. In addition to his acting prowess, Cruise has also found success as a producer with his production company, Cruise Productions, responsible for films like The Others, which was released in 2001, and the Mission Impossible series. Throughout his career, Cruise has received numerous accolades, including 3 Academy Award nominations and 3 Golden Globe Awards. Beyond his cinematic achievements, he is also known for his philanthropic efforts, including his support for various charitable organizations and his work as a goodwill ambassador for the Church of Scientology. Tom Cruise's enduring appeal, undeniable talent, and commitment to his craft have made him a true Hollywood legend, leaving an indelible mark on the film industry. ஒரு fact about Tom Cruise. ஸோ டாப் கன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். டாம் க்ரூஸோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான படம் இந்த டாப் கன். இட் கிராஸ் $1 billion and it is the second domestic highest grossing film after டைட்டானிக் மூவி. டைட்டானிக் கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டைட்டானிக் அடுத்ததாக இவரோட படம் தான் வந்து ஹையஸ்டா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து கிராஸ் ஆயிருக்கு. That's all for today. Thank you. ஜெபமாலையின் 1 இந்த தவ காலத்தில் பசியுற்றோரை கண்டுணர்ந்து அவர்களுக்கு உணவளித்த எளியோருக்கு எல்லா வகையிலும் ஆதரவளித்த போன்ற பிறரன்பு செயல்களில் நாம் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் என்பதாவது 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பதற்கான குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித தாயை பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Let us begin the second decade rosary, praying for all students undertaking their 10th, 11th, and 12th grade public exams. May they write their exam well and achieve success. Our Father, who art in heaven, hallowed by the name, the kingdom come, their will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen.
வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காய் பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம் கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி வாசகம். இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். திருத்துதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5, வாழ்வு தரும் வார்த்தைகள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தேன், அப்போ இறைமகளை இறந்து கேட்பர், அதை வாழ்வர் என உறுதியாக சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றா இருப்பது போல் வாழ்வின் ஊற்றா இருக்குமாறு செய்துள்ளார். அவர் வானின் மகனாய் இருப்பதால் தீர்வு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். O most Virgin Mary, chosen by God in your youth, O most renowned Mother who strongly believed the word of God, guide me to walk in the path of your Son during this tender age of mine. When I encounter sorrows not knowing what to do, let me find refuge in your nurturing love. A role model for the youth, intercede that your Son may be with me, refine my path and to be me forever, just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord. Grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. ஜெப வழிபாட்டின் 1050வது நாளை நோக்கிய மன்றாட்டு. அன்பின் ஊற்றே எம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகி எங்களின் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகி உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜெப வழிபாடு 1050வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருளின் உறைவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடர்களாகவும் வரமருள வேண்டுகிறோம். அன்று உம் சீடர்கள் பெற்ற தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மென்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடனும் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாய்
எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஸோ அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். முக்கியமாக 1025 நாட்கள் தொடர் ஜெப மாலை அப்படின்பது ஒரு பெரிய ஒரு டைம். நம்ம இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோனில் வந்திருக்கிறது. இது முயற்சி காட்டிலும் இது ஒரு வரலாறாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வரலாற்றில் ஒவ்வொருவரும் இங்கே இருக்க நம்ம அதுக்கு ஒரு சாட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஒரு அடுத்த கட்டமாக நம்ம இந்த மாதிரியான மெயின் டேஸில் வி ஆர் இன்வைட்டிங் சோ மெனி சீஃப் கெஸ்ட். முக்கியமாக இந்த ஒரு டைமில் ஃப்ரம் சென்ட் மேரிஸ் ப்ரேயர் குரூப் தி காயின் அ டேர்ம் ஒரு கேத்தலிக் யூத்தாக இருக்கணும்னா TELL இந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு. ஸோ கேத்தலிக் யூத் ஷுட் ஹாவ் அ டேலண்ட், எந்தூசியாசம், லீடர்ஷிப் அண்ட் லாயல்ட்டி. ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இந்த டெல் அப்படிங்கிற இந்த ஒரு காயின் நம்ம ஒவ்வொரு கேத்தலிக் யூத்தும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி நமக்கு எக்ஸாம்பிளரியாக இருக்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்க நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஸோ ஐ வெரி கார்டியலி வெல்கம் Reverend Sister Mary CJ. She is the she is the head of the province of handmaid of Mary congregation. ஸோ அவங்க ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. அவங்களோட காங்கிரிகேஷனில் ஷீ பீன் செலக்டட் ஆஸ் கவுன்சிலர் ஃபார் த செகண்ட் டைம். இதுலேருந்தே தெரியும் ஹவு மச் த லீடர்ஷிப் குவாலிட்டி ஷீ இஸ் ஹேவிங். நான் சொன்னேன் டெல்லில் இருக்கிற அந்த 3 லெட்டர் L. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் தட் மச் குவாலிட்டி இன் ஹர் அண்ட் ஆல்சோ டேலண்ட். ஷீ இஸ் அன் ஆடிட்டர். ஸோ அந்த டேலண்ட்டை வச்சுட்டு ஷீ ஹாவ் did so many things. அவங்களோட சர்வீஸ்ல ஷீ பீங் a very good example for her. And enthusiasm. அவங்க இவ்வளோ இதுவாக இருந்தாலுமே ஷீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஒர்க்கர். அவங்க ஹார்ட் ஒர்க்கிங்க்கு we have to learn more from her. And also loyal to God. நம்ம எப்பயும் எவ்வளோ லாயல்ட்டி as a youth நம்ம வச்சிருந்தாலுமே we should always have a loyalty to God. So I'll coin this term TEL. So talent, enthusiasm, leadership and loyal. And moreover, we have a person here who is already holding the qualities. So I cordially welcome Reverend Sister Mary to attend the gathering. And ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம் sister. And also please do a final prayer. The platform is yours. My dear young group of Chennai Archdiocese, good evening to one and all. I am very happy to learn from Father Richard. Today is 1025th day of your work together in common good of everyone in the group, and 1025th day of prayer. My dear children, my dear youth, you are richly blessed that you have a dedicated, knowledgeable, and a smart young leader in Father Richard. He is indeed an apt chosen instrument with no guile of self-glory or self-satisfaction. His sole intention is you and your welfare. He has a lot of ideas and talents which makes use for the glory of God through you all. I am really touched by you, dear young ones, your enthusiasm and commitment that makes him to implement his vision and mission. On this day, I want to remind you, my dear students, my dear young ones, an important role that you play in the church. Each one of you represent a beacon of hope, potential and possibility. It's easy to feel insignificant in a world that often overlooks the power of youth. In a rapidly changing world, the church needs
your creativity and innovation to thrive. Embrace your unique gifts and talents, for they are instruments through which God works wonders. Whether you excel in music, art, leadership, or service, know that your contributions are valued and needed. However, as you navigate your journey of faith, remember to remain rooted in love, compassion, and humility. Let your actions reflect the teaching of Jesus Christ, and let your words be a source of encouragement and healing. Never ever underestimate the impact you can have on those around you. Whether it is reaching out to a friend in need, volunteering in your community, or simply sharing your faith journey, every small act of kindness has the power to make a difference. As you continue to grow and mature, remember that challenges will inevitably arise, but it is through these challenges that your faith is strengthened and your character is formed. Lean on each other for support, and remember that you are never alone in your journey. So, my dear youth, embrace your role as the future of the church with confidence and courage. Let your light shine brightly, illumining the for generations to come. Together, we will continue to spread God's love and grace, transforming lives and building a better world. I wish you all the best, as I am very happy to learn that you are preparing yourselves to celebrate 1050th Jubilee of your prayer days. We are very much encouraged to see you, dear youth, that you work together hand in hand, and wish you all the best for the forthcoming Jubilee celebration. We sisters in the province will certainly accompany you through our prayers. God bless all of you, and we pray that the Lord will bless our Father Richard and all those who are connected with you. So thank you, my dear you, young ones. I wish you all the best, and we would like to make a prayer. So let's pray, dear ones. Close your eyes, open your hearts. Let the Spirit of the Lord take control of you, your entire being. We pray. Heavenly Father, we come before you today with hearts overflowing with gratitude to pray for these young, vibrant youth of Chennai Diocese. We thank you for the unwavering dedication and vision of Father Richard, whose initiative has brought them together in prayer and fellowship. As they are preparing to celebrate the 1050th day of daily prayer meet, I pray, Lord, as we reflect the journey that has led them to this milestone, we are filled with hope and wonder at your faithfulness. You have sustained them, guided them, and blessed them abundantly throughout these 1050th days. Your presence has been their constant companion, giving them strength, hope, and comfort in times of joy and trial.
as they will be gathering together on that special day. We ask for your continued blessing upon them. These prayer grows. Renew their spirits, Lord. Deepen their faith, Lord, and unite them ever closer to you and to one another. May our prayers be a source of grace and transformation in their lives and the world around us. We lift up to you all those who have faithfully participated and working together, both near and far. Bless them abundantly, O Lord, and shower them with your love and mercy. May they continue to be beacons of light and vessels of your grace wherever they go. And finally, Lord, we offer your heartfelt thanks for the gift of prayer, which allows us to consume, to commune with you, and experience your presence in our lives. May our prayers always be pleasing to you and bring glory to your holy name. We ask all these things in the name of your Son, Jesus Christ, who lives and reigns with you in the Holy Spirit, one God, forever and ever. Amen. The Lord be with you. And with your spirit. And may God bless you, the Father and the Son and the Holy Spirit. Amen. இயேசுவிற்கு சென்னை மயிலே உயர்மறை மாவட்ட இளைஞர்களே ஒரு நாள் சிறப்பான நாள். You may be wondering where I am. So I am in Orissa, so in Jharsuguda. So why I am here? Because I am here because of my aunt, my mother's elder sister. She's a nun here and makes up many congregation. And that's how I'm here. So today, whatever you can see in the video, she's Sister Amala, principal of schools, and also she's a counselor and in charge of all the schools of the congregation. And now, whatever the beautiful prayer prayed by Sister Mary CJ, she is a provincial here. I hope first time in 1025th day. Very meaningful prayer, sister, because I said only few words, but she took it very dedicatively, made the prayer wonderful. It was very meaningful. Now I was giving a talk about our Orthodox Commission works for 1 hour. At the end, they are joined with the prayer section. So we should appreciate Provincial and all the sisters, those who are here community. Let's all give them big hand to make online and give a clapping emojis. And so thank you so much, sister, for your wonderful prayer. And now you can hear in Tamil. Terima ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க பெரியமா சிஸ்டர். ஸோ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பார்த்துக்கலாம். நமது அன்னை மரியாதையோடு சேர்ந்து நானும் கடவுளை போற்றி கொள்கின்றேன். இந்நேரத்தை ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை எல்லாம் பிரேயர் பண்றது. அண்ட் நீங்க தான் கடவுளின் கருவிகளாக இருக்க வேண்டும். கடவுள் நல்ல அவருடைய வேலைகளை உங்கள் மூலம் நல்லபடியாக நடக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும். God bless you all. So thank you so much, dear lots of organizers. So continue to pray. We all see our 1050th day, our golden jubilee. So thank you. God bless you. Sisters are praying for you. They promised from yesterday onwards they are praying for the success of our program. So we also promised pray for you all. Thank you. Thanks to one and all. Thank you, my dear children. Thank you so much. God bless you all. Pardon? You can say a few words. Together you can sing all the best. So all the best. We will sing a song for you. Sing a song. You sing in Hindi or Hindi song also. Sing. Anything in you. Sing. We
will come together. Stand up. Stand up. Come, water, please. You go. Anyone? Many, many greetings to you. We wish you congratulations. And many, many greetings to you. Jingle, jingle, jingle bells, jingle, jingle little stars. Full of the glory, sunshine, gives us life. Just of the victory, happy day. We wish you congratulations. And many, many greetings to you. We wish you congratulations. And many, many greetings to you. We wish you congratulations. And many, many greetings to you. So thank you so much, sisters. God bless you. So thank you, for apologizes. So soon we'll meet. Thank you. God bless. They're joining girls to join the congregation. You're welcome. They'll stop coming to the prayer room. Yes. Okay. Yes, we much better things than us. I'm really happy to ordain a few words. Okay. So anyway, like thank you everyone. So we'll continue to do prayer and we'll continue to do many more milestones. Thank you everyone. Thank you for joining. எல்லாருக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.